இந்த மாதிரி வாழைப்பழம் வந்து நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து பழுத்து அழுகி போயிடும் இல்லையா? இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பச்சை வாழைப்பழம். இது வாங்கிட்டு வரும்போதே வந்து கொஞ்சம் தான் வந்து காயாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரே நாளில் வந்து ரொம்ப பழுத்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 2, 3 நாள் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா இது சீக்கிரமாக வந்து பழுத்து அழுகி போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன டிப் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கவர் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இந்த கவரை இதோட காம்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா? அந்த காம்பு பகுதியில் மேல் பகுதியில் இந்த மாதிரி வந்து நல்லா டைட்டாக வந்து கட்டின மாதிரி கட்டி வச்சுருங்க. இப்படி வந்து வச்சிட்டோம் அப்படின்னாலும் இது சீக்கிரமாக வந்து பழுக்காது. நம்ம ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் கூட இதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம்னா பழுத்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதிலே வந்துட்டு இன்னொரு மெத்தடும் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம பழத்தை மொத்தமாக வைக்கிறப்போ கூட சீக்கிரமாக வந்து அழுகி போகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது இல்லையா? நீங்கள் வைக்கக்கூடிய பேஸ்கெட்டில் பழத்தை வந்து இந்த மாதிரி சீப்பாக வைக்காமல் ஒன்று ஒன்றா வந்து பிரித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக பிரித்து வைக்கிறதுனாலையும் பழம் வந்து சீக்கிரமாக வந்து பழுத்து அழுகி போகாது. நமக்கு வந்து தேவைக்கு தகுந்தாலும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம்.